தினத்தந்தி செய்திகள் 17/8/2025. வாங்க அப்படியே செய்திக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, குடும்ப மலரில் ஒரு அருமையான ஒரு ஆர்டிக்கிள். பெண்களை அநாகரிகமாக சித்தரிப்பதை தடுக்கும் சட்டமும் சமூக பொறுப்பும். இது வந்து யார் பார்த்தீங்கன்னா, முனைவர் பரமேஸ்வரி, பேராசிரியர் ஜமால் முகமது கல்லூரி, திருச்சி. இதோ பாருங்க, இவங்க தான். ஓகேங்களா? இதோ பாருங்கள், என் விரல் இருக்கு பாருங்கள், என் விரலுக்கிட்ட இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான். ஓகேங்களா? என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துடுவோம். ஓகே. பெண்களை தவறான கண்ணோட்டத்தில் சித்தரிப்பதை தடுக்கும் நோக்கத்தில் பெண்களை அநாகரிகமாக பிரதிநிதிப்படுத்துதல் தடை சட்டம் 1986 கொண்டு வரப்பட்டது. திரைப்படம், வலைதளம், விளம்பரம், வெளியீடுகள், எழுத்துக்கள், ஓவியங்கள், புள்ளி விவரங்கள் அல்லது வேறு எந்த வகையிலும் பெண்களை அவமதிக்கும் வகையில் காண்பிக்கும் செயல்களை தடுப்பது இந்த சட்டத்தின் நோக்கமாகும். ஓகேங்களா? அப்புறம் சட்டத்தின் முக்கிய அம்சங்கள். பெண் உருவம் அல்லது உடலை அசிங்கமாகவும் அவமதிக்கும் விதமாகவும் பொது நிதி முறைக்கு எதிரான விதமாகவும் காட்டுவது அவமதிப்பு என வரைமுறை அறுக்கப்பட்டுள்ளது. அறிவியல், இலக்கியம், கலை, கல்வி அல்லது மத சம்பந்தப்பட்ட காரணங்களுக்காக வெளியிடப்படும் விஷயங்களுக்கு இந்த சட்டத்தில் விதிவிலக்கு வழங்கப்பட்டுள்ளது. சட்டத்தை மீறுபவர்கள் சிறை தண்டனையும் அபராதமும் அனுபவிக்க வேண்டியது இருக்கும். மீண்டும் மீண்டும் குற்றம் செய்வோருக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும். கெட்ட நோக்கம் இல்லாமல் இந்த சட்டத்தின் கீழ் அரசாங்கம் அல்லது அதிகாரிகள் எதை செய்தாலும் அல்லது செய்ய திட்டமிட்டாலும் அதற்காக அவர்களுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு, குற்றவியல் நடவடிக்கை அல்லது வேறு எந்த சட்ட நடவடிக்கையும் தொடர முடியாது. இந்த சட்டம் ஜம்மு மற்றும் காஷ்மீர் தவிர இந்தியா முழுவதும் அமலில் இருக்கிறது. பெண்களின் உருவம் மட்டும் அவமதிக்கப்படாது இருக்க வேண்டும் என்பதே இந்த சட்டத்தின் முக்கிய நோக்கம் ஆகும். பின்னணி. அந்த காலகட்டத்தில் ஊடகம் மற்றும் விளம்பரங்களில் பெண்களை அவமதிக்கும் விதமாக காட்டும் நிகழ்வுகள் அதிகரித்ததை தொடர்ந்து சமூகத்தில் ஏற்படும் எதிர்மறை தாக்கங்களை தடுக்கவே இந்த சட்டம் உருவாக்கப்பட்டது. ஆனால் ஒரு ஆண் தனது உடல் உறுப்புகளை பொதுமக்கள் முன்னிலையில் காண்பிப்பது பொதுவாக அவமதிக்கக்கூடிய வெளிப்பாடு என்ற சட்டப்பிரிவின் கீழ் பாரதிய நியாய சன்ஹிதா PNS 294, 354, 509 போன்ற பிரிவுகளின் கீழ் செயல்படுத்தப்படும். அதாவது, 1. பொதுவெளியில் அசிங்கமான சொற்கள், பாடல்கள் அல்லது செயல்கள் செய்து பிறருக்கு தொந்தரவாக இருப்பது குற்றமாகும். PNS பிரிவு 294. 2. பெண்களுக்கு எதிரான அவமதிப்பு, ஆபாச நடத்தை, பெண்கள் மீது திடீர் தாக்குதல் அல்லது அசிங்கமான செயலை செய்து அவர்களின் மரியாதையை கீழ்த்தரமாக்கும் முயற்சி செய்யும் எவரும் குற்றவாளி ஆவார். பிரிவு 354. 3. பெண்களின் சுயமரியாதையை அவமதிக்கும் சொல் அல்லது செயல் மற்றும் சைகை செய்தல் குற்றமாகும். PNS பிரிவு 509. மரபும் மரியாதையும். நவீன காலங்களில் இந்தியாவில் பெண்கள் பொது இடங்களில் இப்படித்தான் தங்கள் மேலாடையை அணிய வேண்டும் என்று சட்டபூர்வமான கட்டாயம் எதுவும் இல்லை. ஓகேங்களா? ஆனால் இந்திய மரபில் மரியாதையான உடைகள் அணிவது முக்கியமாக கருதப்படுகிறது. குறிப்பாக கடுமையான மரபுகளை கடைபிடிக்கும் பகுதிகள் அல்லது மத தலங்களுக்கு செல்லும்போது பெண்கள் அங்கு நிலவும் பண்பாட்டு மரியாதையை கருத்தில் கொண்டு உடை அணிவது சிறந்தது. ஆகையால் தான் பெண்களின் அவமதிப்பு தடுக்கும் சட்டம் 1986 என்பது பெண்கள் தங்கள் மேலாடையை குறைப்பு செய்தால் அவர்கள் மீது இந்த சட்டம் செயல்படாது. ஏனென்றால் அன்றைய காலத்தில் பெண்கள் விருப்பத்தின் பேரிலேயே தங்கள் மேலாடையை அணிந்து வந்தனர். அன்றைய பெண்கள் ரவிக்கை உடுத்தாமல் இருந்ததை நம் முன்னோர்களிடமிருந்தே நாம் பார்க்க முடிந்தது. இது அக்கால சமூகத்தில் இயல்பானதாகவே கருதப்பட்டது. இப்பொழுது கூட சில கிராமங்களில் பெண்கள் மேலாடை இல்லாமல் புடவை மட்டுமே அணிந்து வருவதை பார்க்க முடிகிறது அல்லவா? சட்ட நடவடிக்கை.
ஆனால் ஒரு பெண் தனது தனிப்பட்ட அந்தரங்க உறுப்பை பொது இடத்தில் காட்டினால் அவமதிக்கக்கூடிய வெளிப்பாடு என்று சட்டப்பிரிவின் கீழ், அதாவது பிஎன்எஸ் பிரிவு 294, 354, 509 போன்ற பிரிவுகளின் கீழ் தண்டனை பெற முடியும். அதாவது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சேர்த்து ஒரே மாதிரியாக சட்டத்தின் கீழ் தண்டனை பெற முடியும். ஒரு பெண்ணோ ஆணோ தனது அந்தரங்க உறுப்பை வெளிக்காட்டாமல் பொது இடத்தில் அவதூறு செய்ததாக பிஎன்எஸ் பிரிவு 294 படி நடவடிக்கை எடுக்கப்படும். ஆனால் மற்றவர்கள் கீழ்த்தரமாக பெண்களை காட்டினால் பெண்களின் அவமதிப்பை தடுக்கும் சட்டம் 1986 உறுதுணையாக இருக்கும். ஒவ்வொரு சட்டத்தின் பின்பும் ஒரு வரலாறு இருக்கிறது. எத்தனையோ பெண்கள் உயிர் நிறுத்தும் போராடியும் பெற்ற சட்டங்களை நாமும் மதித்து செயல்பட வேண்டும். பெண்களை அவமதிக்கும் படைப்புகளை தடை செய்து அவர்களின் கண்ணியத்தையும் உரிமையையும் காக்கும் சட்டம் 1986 இன்றும் அவசியமானதாகவே இருக்கிறது. வரலாற்றில் நங்கேலி போன்ற வீர பெண்களின் தியாகம் இந்த சட்டத்தின் மூலம் முக்கியத்துவத்தை நினைவூட்டுகிறது. நாகரிக சமூகத்தில் ஒவ்வொருவரும் விழிப்புணர்வுடன் செயல்பட்டு பெண்ணை அவமதிக்கும் செயலை எதிர்த்து சட்டத்தின் ஆதரவுடன் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். முனைவர் வே. பரமேஸ்வரி, பேராசிரியர், ஜமால் முகமது கல்லூரி, திருச்சி. ஓகே, ஃபைன். நல்ல ஒரு விஷயம். வரலாற்று தொடர்பு 19ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில், அதாவது 200 ஆண்டுகளுக்கு முன்பு, இன்றைய கேரளாவின் ஆலப்புழாவில் உள்ள சேத்தலாவை சேர்ந்த நங்கேலி என்ற பெண் முந்தைய திருவிதாங்கூர் ராஜ்யத்தில் விதிக்கப்பட்ட மனிதாபிமானமற்ற மார்பக வரிக்கு எதிராக போராடி தனது மார்பகங்களை வெட்டி எறிந்து உயிர் நீத்தவர். நங்கேலி இறந்த இடம் இப்போது முளச்சி பரம்பு, அதாவது மார்புடைய பெண்ணின் நிலம் என்று அழைக்கப்படுகிறது. அந்நிகழ்ச்சியை சித்தரிக்கும் சிலை அங்கு அமைக்கப்பட்டு உள்ளது. நங்கேலியின் மரணத்தை தொடர்ந்து மக்கள் இயக்கங்கள் தொடங்கப்பட்டது. பிறகு தோல் சீலை போராட்டம் எனப்படும் தொடர் போராட்டங்களுக்கு பிறகு பெண்களுக்கு 1859 ஆண்டில் மார்பகங்களை மறைக்கும் உரிமை வழங்கப்பட்டது. படிப்படியாக முகலாயர்கள், ஐரோப்பியர்கள் போன்ற வெளிநாட்டு கலாச்சாரங்களின் தாக்கத்தால் பெண்களின் உடை அணியும் மரபுகள் மாறின. ஓகேங்களா? அதுதான், இதுதான் அந்த ஆர்டிக்கல் நேம். அப்புறம் அந்த லேடியை பார்த்துடுங்க ஒரு தடவை. திஸ், ஆமாம், இவங்க தாங்க அந்த பேராசிரியர். ஓகேங்களா? பேராசிரியர், அவங்க பெயர் வந்து பார்த்தீங்கன்னாக்க முனைவர் வே. பரமேஸ்வரி, பேராசிரியர், ஜமால் முகமது கல்லூரி, திருச்சி. ஓகே, அடுத்த வீடியோவில்